بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وحافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا ومولانا أبي القاسم المصطفى محمد صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين سيما أئمة المسلمين وهماة المستضعفين وهداة المؤمنين أوصيكم عباد الله بتقوى الله. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து சாந்தியும் சலவாத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் அஹ்லுல் பைத்துகள் இமாம்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் மூமின்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. இந்த கடமையான இந்த கிரியையிலே வளமையாக வலியுறுத்தப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அச்சத்தை தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுமாறு எனக்கும் முதற்கான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வலியுறுத்த விரும்புகின்றேன், வசியத் செய்கின்றேன். மனிதனுடைய வாழ்க்கை எந்த நேரத்திலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவனை பயந்த வாழ்வாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாட்டிலே மனிதன் இருக்கின்றான். அவனுடைய சகல வாழ்க்கையும் தக்வாவோடு பின்னி பிணைகின்ற போதுதான் அவனுடைய அந்த வாழ்க்கை ஒரு பரிபூரணத்தை, உண்மையை, யதார்த்தத்தை அடைந்து கொள்கிறது. ஒரு மனிதன் தக்வாவோடு வாழ விரும்பினால் அந்த மனிதனுக்கு இஸ்லாம் பரிந்துரைத்திருக்கின்ற பல வழிமுறைகளில் ஒன்று, அந்த மனிதன் தினமும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருப்பது என்ற விடயமாகும். இறைவனை சதாவும் நினைத்து அவனுடைய எண்ணத்தில் நினைப்பில் இருக்கின்ற விடயத்தை இஸ்லாம் பரிந்துரைத்திருக்கின்றது, வலியுறுத்தி இருக்கின்றது. இதனால்தான் ஒரு மனிதன் தினமும் ஒவ்வொரு வேளையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருப்பதற்காக அவனுடைய புனிதமிகு திக்ருகளை, கலிமாத்துகளை, ஔராதுகளை அவ்வப்போது அவன் ஓதிக்கொள்வது, நினைத்துக் கொள்வது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவன் தினமும் அவனுடைய வாழ்க்கையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த புனித கலிமாவை மையப்படுத்தியதாக அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அவனுடைய நடைமுறை ரீதியான அதனுடைய பொருள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை அன்றி வேறு எந்த ஒரு பொருளையும் விடயத்தையும் அவன் தனக்கு வழிபடுகின்ற, அதாவது தான் வழிபடுகின்ற, வணங்குகின்ற அல்லது அதற்கு அடிபணிந்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் இறைவனை மாத்திரமே தனது கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்று இந்த புனிதமிகு கலிமா அவனுக்கு சொல்கிறது. அல்லாஹ்வை அன்றி அவன் வணங்கக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு பொருளையும் அவன் வணங்குகின்ற ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வணங்குவதற்கான, வழிபடுவதற்கான பொருள் என்று சொல்லுகின்ற போது வணக்கத்தில் மாத்திரம் அது அமைந்து விடாது. அவன் தனது பதவியை அதற்கு அவன் வழிபடக்கூடாது, தனது பட்டத்திற்கு அவன் வழிபடக்கூடாது, தன்னிடத்தில் இருக்கின்ற பணம், பொருளுக்கு, சொத்து செல்வங்களுக்கு அவன் அடிபணியக்கூடாது. அதனை தனது வணங்குகின்ற பொருளாக, அதற்கு அடிபணிந்து வாழுகின்ற ஒரு பொருளாக அவன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்தில் இறைவனை தவிர வேறு எந்த ஒரு
சக்தியையும் அவன் வணக்கத்துக்குரியதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று நாங்கள் நம்பியிருக்கின்றோமோ, அதை போன்று எங்களுடைய வாழ்க்கையில் மனிதனோடு பின்னி பிணைந்து அவனுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்து இருக்கின்ற விடயங்களோடும் அவன் அவ்வாறுதான் நடந்து கொள்ள வேண்டும். தனது ஆசைக்கு அடிபணியக்கூடாது, தனது இச்சைகளுக்கு அடிபணியக்கூடாது. தன்னிடத்தில் இருக்கின்ற எந்த ஒரு உலகாயுத பொருளாக இருந்தாலும் அதற்கு அவன் அடிபணியக்கூடாது. அதனை வணங்குகின்ற, அதற்கு வழிபடுகின்ற ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திரு கலிமாவை எங்களுக்கு இஸ்லாம் இந்த நேரமும் நாங்கள் அதனை நினைத்து அதனை ஞாபகித்து எங்களுடைய நாவுகளில் எங்களுடைய மனங்களில் அதனை ஓதிக்கொள்வதற்கு எங்களுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றது. அதை போன்றுதான் நாங்கள் தினமும் பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வுடைய திருநாமத்தை எல்லா செயல்களிலும் எல்லா வேளைகளிலும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அது ஒரு சிறிய ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு செயலாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் அந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூறியே நாங்கள் அதனை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவை அன்றி வேறு எந்த ஒரு சக்தியும் இந்த உலகத்தில் கிடையாது. அவனை அன்றி இந்த உலகத்தில் தாக்கம் செலுத்துகின்ற எந்த ஒரு விடயத்தையும் படைக்கின்ற, பரிபாலிக்கின்ற, அதற்கு அருள் பாலிக்கின்ற எந்த ஒரு சக்தியும் இறைவன் அன்று கிடையாது என்ற அந்த நோக்கத்தோடு நாங்கள் எல்லா நேரங்களிலும் அந்த பிஸ்மில்லாவை சொல்லி எங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் என்கின்ற அந்த மமதை வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த திரு மூல மந்திரமான பிஸ்மில்லா எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஏனைய அல்ஹம்துலில்லா என்று சொல்லுகின்ற எந்த திக்ராக இருந்தாலும் தன்னை அன்றி, அதாவது உலகத்தில் இறைவனை அன்றி வேறு எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு வஸ்துவுக்கும் எந்த ஒரு புகழும் கிடையாது. அதனை சிலாகித்து சொல்வதற்கோ அதனை கூறுவதற்கோ இடமளிக்கப்படவில்லை இறைவனை அன்றி என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் தக்வாவோடு வாழ விரும்பினால் அவனுடைய அன்றாட வாழ்வை இந்த ஒவ்வொரு திக்ரோடும் அவன் பின்னி பிணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் புனித ரபியுல் அவ்வல் மாதத்தை கடந்து இப்போது புனித ரபியுல் அஸ்ஸானி மாதத்திலே 2வது ரபியுலே நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கின்றோம். சென்ற மாதம் எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், இந்த மாதத்தில் எங்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட மாபெரிய ஒரு அருட்கொடையை நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த அருட்கொடை பிறந்த மாதமாக இருந்தது. அதனை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். அஹ்லுல் பைத்துகள் அவர்களை பின்பற்றுகின்ற சமூகத்திற்கு அந்த சமூகம் அந்த நபியை பற்றி, அந்த நபியினுடைய உண்மையான யதார்த்தம், அந்த நபி யார், அவருடைய முழு பரிமாணமும் என்ன என்பதை பற்றி நாங்கள் சரியாக விளங்கி வைத்திருப்பது எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. அஹ்லுல் பைத்துகளுடைய போதனையிலே இந்த நுபுவத்தை பற்றி, இந்த நுபுவத்தை சுமந்து வந்த நபி அவர்களை பற்றி எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நபி அவர்களை பற்றி அஹ்லுல் பைத்துகளுடைய சிந்தனைக்கு அப்பால் மாற்று கருத்து சிந்தனை முகாம்களில் இருப்பவர்கள் கொண்டிருக்கின்ற பல வகையான, அதாவது நபி அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாங்கள் சென்ற எங்களுடைய இந்த ஜும்மா அமர்வுகளிலே நாங்கள் பேசியிருக்கின்றோம். நபி அவர்களை பற்றி மேற்கத்திய சிந்தனையாளர்கள், அதிலும் குறிப்பாக இந்த மேற்கத்திய சிந்தனையாளர்களுக்கு அடிப்படையாக அமைகின்ற உமையாக்களுடைய சிந்தனைகளுக்கும் அடிப்படையாக அமைகின்ற யூதர்களுடைய அந்த குற்றச்சாட்டுக்களை யூதர்கள் கச்சிதமாக வடிவமைத்து அதனை அவர்களுடைய உமையாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அநியாயக்காரர்கள், அந்த சண்டாளர்கள் ஊடாக அதனை பரப்பி அந்த உமையாக்கள் அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய இந்த வகையான சதிகளையும்
அதாவது அனாந்தரமாக கொண்டிருக்கின்ற வஹாபிச சிந்தனையில் உள்ளவர்கள் இன்று அந்த நபி அவர்களை பற்றிய அவதூறுகள் மற்றும் அவர்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளை பல வகையாக மக்கள் மத்தியிலே சொல்லி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற நாங்கள் இந்த நபி அவர்களை பற்றி கொண்டிருக்கின்ற அந்த கோட்பாட்டை சரியாக அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த குற்றச்சாட்டுகளில் ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுடைய, அதாவது நாங்கள் நம்பியிருக்கின்றோம் இந்த நபி அவர்கள் பிறப்பிலிருந்து அவர்களுடைய இறப்பு வரைக்கும் உட்பட்ட அந்த காலங்களிலே அவர்கள் பரிசுத்தவானாக, பாவம் செய்யாத ஒரு மனிதனாக, ஒரு மாசூமாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். பொதுவாக அனைத்து நபிமார்களும், நுபுவத்தை சுமந்து வருகின்ற அனைத்து நபிமார்களும் இவ்வகையான பரிசுத்த தன்மையை கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரிசுத்த தன்மையை மிகவும் சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுடைய அறிஞர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய இமாம்கள், அதே போன்று எங்களை வழிநடாத்துகின்ற எங்களுடைய அறிஞர்கள் இந்த விடயத்திலே மிகவும் தெளிவான நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருந்திருக்கிறார்கள். இதனால் இந்த நபி அவருடைய உலகாயத விடயமாக இருந்தாலும் அல்லது மார்க்க விவகாரமாக இருந்தாலும் ஏனைய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவர் அதிலே தவறு செய்ய மாட்டார், பிழைவிட மாட்டார், அதிலே அவர் மறதியாக இருக்க மாட்டார் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய பிறப்பு கூட அது ஒரு பரிசுத்த தன்மையை கொண்டிருந்ததாக நாங்கள் நம்புகின்றோம். இதனால் தான் அந்த நபி அவர்களுடைய பெற்றோர்களை கூட நாங்கள் ஒரு ஏகத்துவ கொள்கையிலே, தௌஹீத் கொள்கையிலே வாழ்ந்த மனிதர்களாக நாங்கள் அவர்களை நம்புகின்றோம். அதாவது சில கிரந்தங்களில் நபி அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டுகளில் அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய தாய், அவர்கள் முஷ்ரிக்குகளாக, காபிர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில் இப்படியான அறிவிப்புகள் காணப்படுகின்றது. அதிலே ஒரு அறிவிப்பை நாங்கள் இங்கு எடுத்துக்கொண்டால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து என்னுடைய தந்தை எங்கே இருக்கின்றார் என்று கேட்கின்ற போது அவர் சொல்லுகின்றார், உங்களுடைய தந்தை நரகத்திலே இருக்கின்றார் என்று சொன்னார்கள். இதனை கேட்டு அந்த மனிதருக்கு கவலை ஏற்பட்டது. உடனே நபி அவர்கள் அந்த மனிதரை திரும்பவும் அழைத்து, இன்ன அபி வ அபாக ஃபின்னார், எனது தந்தையும் உங்களுடைய தந்தையும் அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. இந்த ஹதீஸ் ஒரு சஹீஹான கிரந்தத்தில் பதிவாகி இருப்பதன் காரணமாக, அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த அறிஞர்கள் பலர், அதே போன்று குறிப்பாக வஹாபிச சிந்தனையில் உள்ளவர்கள் இதனை ஒரு சஹீஹான ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு அவர்கள் நபி அவர்களுடைய பெற்றோர்களை நரகத்தில் உள்ளவர்கள், காபிர்கள், முஷ்ரிக்குகள் என்ற அந்த தீர்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் இது எங்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமான ஒரு கருத்தாக இருக்கிறது என்பதை சில ஆதாரங்கள் மூலமாக நாங்கள் இங்கு அறிந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய பெற்றோர்கள் இவ்வாறான ஒரு நிலையில் இருந்திருந்தால் நபி அவர்களுடைய செயற்பாடு, அவர்களுடைய அதற்கு அவர்கள் அந்த விடயத்தோடு அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, நபி அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை கொண்டு பெருமைப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் இஸ்லாமிய, அதாவது கிரந்தங்களில் பதிவாயிருக்கின்ற சஹீஹான ஹதீதுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். நபி அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து பெருமைப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. சஹீஹ் புகாரியிலே பதிவாயிருக்கின்ற ஒரு ஹதீஸ், அனன் நபியு லா அக்ஸிபு அனபுனு அப்துல் முத்தலிப், நான் ஒரு நபியாக இருக்கின்றேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் அப்துல் முத்தலிபின் குமாரனாக மகனாக இருக்கிறேன் என்று நபி அவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வம்சத்தில் பிறந்த அந்த விடயத்தை கூறி பெருமைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த ஹதீஸிலே இருக்கின்றது.
நபி அவர்கள் ஒருபோதும் ஒரு காபிரான ஒரு முஷ்ரிக்கான ஒரு மனிதருக்கு பிறந்து அதனை ஒரு பெருமையாக அவர்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறை அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது அன்னல்லாஹ பரீஉன் மினல் முஷ்ரிகீன வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் முஷ்ரிக்குகளை விட்டும் தூரமாகிக் கொண்டார்கள், விலகிக் கொண்டார்கள் என்று முஷ்ரிக்கீங்களுடைய விடயத்திலே அவர்கள் தூரமாகி விலகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது நபி அவர்கள் எவ்வாறு தன்னுடைய பிறப்பை, அதாவது அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு பிறந்த அந்த தன்மையை வைத்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், பெருமைப்படுவார்கள் என்பது ஒரு முக்கியமான கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது விடயமாக, நாங்கள் இந்த நபி அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த அறிவிப்பு நிச்சயமாக ஒரு எதிரும் புதிருமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறை அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது அல்லதி யராக ஹீன தகூமு வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், உங்களை அல்லாஹ் தஆலா சுஜூது செய்கின்ற அந்த மனிதர்களுடைய கற்பத்திலே உங்களை அவன் நகர்த்திய அந்த விடயத்தை இறைவன் இங்கே சொல்லுகின்றான். அதாவது சுஜூது செய்கின்ற அந்த கற்பங்களிலே இந்த நபி அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக நகர்த்தப்பட்டு அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை இந்த புனிதமிகு அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவேதான் நபி அவர்கள் சுஜூது செய்கின்ற ஒரு கற்பத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முஷ்ரிக்கான காபிரான ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ அவர்கள் பிறக்கவில்லை என்பது இதிலிருந்து மிகவும் தெளிவாகின்றது. இந்த குர்ஆனிய வசனத்திற்கின் கீழ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை பரிசுத்தமான, அதாவது நபிமார்களுடைய மனிதர்களுடைய கற்பங்களிலே வைத்தான் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை கூட நாங்கள் பார்க்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இன்னல்லாஹ் அஸ்தஃபா கினானத மின் உல்தி இஸ்மாயில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கினானா பனி அதாவது கோத்திரத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தில் இருந்து, அவர்களுடைய அந்த வழித்தோன்றலில் இருந்து தேர்ந்தெடுத்தான். முஸ்தபா குரைஷன் மின் கினானா, குரைஷி வம்சத்தை கினானா வம்சத்தில் இருந்து தெரிவு செய்தான். ஒஸ்தபா மின் குரைஷின் பனி ஹாஷிம், பனி ஹாஷிமிங்களை குறைஷிகளில் இருந்து தேர்ந்தெடுத்தான். ஒஸ்தபானி மின் பனி ஹாஷிம், என்னை பனி ஹாஷிம்களில் இருந்து தேர்ந்தெடுத்தான் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்று சொன்னால் இந்த, அதாவது ஏகத்துவ கொள்கையிலே வாழ்ந்த ஒரு வரிசையை அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்பது இங்கு தெளிவாக விளங்குகின்றது. சுஜூது செய்கின்ற இறைவனுக்கு சிரம் சாய்க்கின்ற அந்த மனிதர்களில் இருந்துதான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்ற விடயம் இதன் மூலமாக எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. மூன்றாவது விடயத்தை நாங்கள் நோக்கினால், இங்கு சொல்லப்படுகின்ற இந்த ஹதீஸானது இதிலே இருக்கின்ற அந்த சனதை, அந்த ராவிகளின் வரிசையை நாங்கள் உற்று நோக்கினால் கூட அந்த இன்ன அபி வ அபாக்க பின்னார் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹதீஸிலே இருக்கின்ற அறிவிப்பாளர்களில் ஒருவர் இருக்கிறார். அவர் ஹம்மாத் இப்னு சல்மா என்று சொல்லப்படுபவர். இந்த ராவியை பற்றி அல் ஜர்ஹு தஅதீல் என்று சொல்லுகின்ற, அதாவது ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒவ்வொரு ராவிகளை பற்றியும் அதாவது கருத்து தெரிவிக்கின்ற அந்த ராவிகள், அந்த அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அதிலே அபூ ஹாத்தம் ராசி என்பவர் அதாவது அவருடைய நூலிலே சொல்லுகின்றார், இந்த லம்மா தானஃபி சின்னி ஜா ஹிஃபுலுஹு ஃபலிதாலிக தரக்கல் புகாரி அல் இஹ்திஜாஜ பி ஹதீதிஹி. அவர் சொல்லுகின்றார், இந்த ஹம்மாத் இப்னு சல்மா என்பவரை பற்றி சொல்லுகின்ற போது, இவர் வயது செல்ல செல்ல அவருடைய அந்த மனன சக்தி மிகவும் மோசமாகி விட்டது. இதனால் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹம்மாத் இப்னு சல்மா என்பவரிடத்தில் இருந்து ஹதீதுகளை அறிவிப்பதை நிறுத்தி கொண்டார் என்று சொல்லுகின்றார். ஒக்க வைதா கானல் அம்ரு கதாலிக ஃபல் இஹ்தியாத்து அல்லா யுஹ்தாஜ பிமா யுஹாலிபு ஃபீஹி ஸிகாத். அவ்வாறுதான் இவருடைய ஹதீதுகள் அறிவிக்கப்பட்டாலும் அந்த ஹதீதுகளை நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக பேணுதலாகத்தான் அந்த விடயத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அபூ ஹாத்தம் ராசி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸிலே இருக்கின்ற அந்த ராவி ஹம்மாத் இப்னு சல்மா என்பவர் ஒரு
பலவீனமான ராவி என்ற அடிப்படையிலே இந்த ஹதீஸ் ஒரு பலவீனமான ஹதீஸாக நோக்கப்படுகின்றது. அதே நேரம் நான்காவது விடயமாக இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மிகவும் பரிசுத்தமான ஒரு தூய்மையான படைப்பு எவ்வாறு ஒரு நஜீஸான ஒரு அழுக்கான ஒரு வழித்தோன்றலில் பிறக்க முடியும் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னமல் முஷ்ரிகூன நஜிஸு, முஷ்ரிக்கீங்கள் இணை வைப்பாளர்கள் நஜிஸாக இருக்கிறார்கள், அழுக்காக இருக்கிறார்கள் என்று இறைவன் சொல்லுகின்றான். எனவே இந்த அழுக்கான ஒரு கற்பத்தில் ஒரு தூய்மையான மனிதர் பிறந்திருப்பாரா என்பது நோக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம் யஸல் இல்லாஹு யன்குலுனி மினல் அஸ்லாபி தய்யிபதி இலல் அர்ஹாமி தாஹிரதி முஸஃபா முஹஸபன் லா தன்ஷைபு ஷுபதான் இல்லா குந்து ஃபீ கைரிஹிமா. நான் ஒரு பரிசுத்தமான வழித்தோன்றலாக இருக்கின்றேன், பரிசுத்தமான கற்பத்திலே நான் பிறந்தவனாக இருக்கின்றேன், ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு நான் மாறுகின்ற போது அது பரிசுத்தமாக இருந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு பரிசுத்தமான கற்பத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மிகவும் தெள்ளத் தெளிவாக விளங்குகின்றது. அதே நேரம் இந்த நபி அவர்களுடைய பெற்றோர், அவருடைய தந்தை, அவருடைய தாய் நரகம் செல்பவர்கள், நரகத்தில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை எப்போது அதாபு அவனுடைய தண்டனைக்கு உட்படுத்துகின்றான் என்று சொன்னால், அந்த சமூகத்தில் ஒரு நபி ஒரு ரசூல் தோன்றி அந்த நபி அந்த மக்களை நலவின்பால் தீனின்பால் அழைத்து அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தால், மாறு செய்தால், அந்த நேரத்தில் தான் அந்த மக்களை அந்த மனிதர்களை இறைவன் தண்டிப்பான் என்று சொல்லுகின்றான். ஒமா குன்னா முஅஸ்ஸிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, நாங்கள் ரசூலை ஒரு தூதரை அனுப்பாத வரை எவரையும் நாங்கள் தண்டிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களுடைய தந்தை மரணித்து விட்டார். நபி அவர்கள் அதாவது நுபுவத் கிடைத்து அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு முன்பே அவருடைய தந்தையும் தாயும் இறந்து விட்டார்கள். எனவே அந்த நபியுடைய நுபுவத்தை நம்பிக்கை கொள்ளாத நிலையில் அவர்கள் மரணித்தார்கள் என்று சொல்வது என்பது ஒரு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவர்கள் வாழ்ந்த அந்த மார்க்கம் தீன் என்பது அவர்களுடைய முன்னோர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றி வாழ்ந்த அந்த மார்க்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த கருத்து என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாத் ஆலிம்கள் பல அறிஞர்களுடைய கூற்றுகளுக்கும் நேர்முரணானதாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இமாம் சுயூத்தி அவர்கள், அதே போன்று இமாம் கஸ்தலானி அவர்கள், அதே போன்று இமாம் ஆலூசி அவர்கள், இப்படியான அறிஞர்கள் கூட இந்த அதாவது நபி அவர்களுடைய பெற்றோர்களை பற்றி கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் அதாவது அந்த ஏகத்துவ கொள்கையில் அவர்கள் உண்மையான அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமூகமாக தான் இருந்தார்கள் என்று இவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள் என்ற கருத்துக்கள் இங்கு பதிவாகி இருக்கின்றது. புரிந்த அல் குர்ஆனை உற்று நோக்குகின்ற போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஒமா குந்து முத்தஹிதல் முதில்லீன அலுதா, நாங்கள் வழிகெடுப்பவர்களை எதிலும் நாங்கள் எங்களுடைய உதவியாளர்களாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இறை தூதரை பெற்றெடுத்து அவரை வளர்த்து அவருடைய பணிகளை அவர் செம்மையாக சிறப்பாக முன்னெடுப்பதற்காக உறுதுணையாக அமைந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களை நபி அவர்களுக்கு உறுதுணையாக அவர்களுக்கு உதவிகரமாக அந்த மனிதர்களை எடுத்திருக்கின்றார், தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்துல்லா அவர்களை, ஆமினா அவர்களை, அபூ தாலிப் அவர்களை எல்லாம் இறைவன் தன்னுடைய உதவிகரமாக பயன்படுத்தி இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்து வளர்த்து அவர்களுடைய பணிகளை செய்வதற்கு உறுதுணையாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு வழிகட்டு போன நரகத்துக்கு செல்லுகின்ற ஷிர்கில் வாழுகின்ற மனிதர்களை தன்னுடைய தீன் பணிக்கு உறுதுணையாக எடுத்துக்கொண்டான் என்ற கேள்வி இந்த புனிதமிகு
அல் குர்ஆனிய வசனத்தோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அஹ்லுல் பைத்துகளுடைய அறிவிப்புகளில் எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கின்ற அவர்களுடைய அந்த போதனைகளில் மிகவும் திட்ட தெளிவாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் قال اتاني جبرائيل فقال ان الله عز وجل حرم النار على ظهر انزلك وبطن حملك وصدي ارضك وحجر كفلك. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், நபியே, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக்கி இருக்கின்றார். யார் மீது என்று சொன்னால், உங்களை சுமந்த அந்த கற்பத்தை கொண்டிருந்த அந்த கற்பத்தையும், அதே போன்று நீங்கள் உங்களை பால் கொடுத்து அரவணைத்து வளர்த்த அந்த தாயினுடைய மடியையும், உங்களை அதாவது வளர்த்தெடுத்த அந்த மனிதனையும் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் அதாவது ஹராமாக்கி இருக்கின்றார், நரகத்தை விட்டும் அவர்களை தடுத்து இருக்கின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக எங்களுடைய அஹ்லுல் பைத் அறிவிப்புகளிலே காணப்படுகின்றது. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி முஸ்தௌஹிபுன் மின் ரப்பி அர்பா, நான் 4 பேருக்காக இறைவனிடத்தில் ஷஃபாத் செய்வதற்கான அந்த பரிந்துரையை நான் கேட்டேன். இறைவன் அதற்கு வஹுவ வாஹிபுஹும் லி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அதனை எனக்கு தந்தான். அவர்கள் யார் என்று சொன்னால், ஆமினா பின்து வஹப், அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப், அபூ தாலிப் பின் அப்துல் முத்தலிப், ரஜுலு மினல் அன்சார் ஜரத் பைனி வ பைனஹு முலிஹா. அதிலே அதாவது ஆமினா நாயி அவர்கள், அப்துல்லாஹ் அவர்கள், அபூ தாலிப் அவர்கள், அதே போன்று அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர். இந்த 4 பேருக்கும் நான் மறுமையிலே ஷஃபாத்து செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த அனுமதியை தந்தான், நான் கேட்டேன், அதற்குரிய அனுமதியை தந்தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நம் எல்லோரும் அறிந்த விடயம், புனிதமிகு அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மா கானலி நபியி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன, முஷ்ரிக்கீங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கவோ அவர்களுக்காக மன்றாடி ஷஃபாத்து செய்வதற்கோ எவருக்கும் எந்த அனுமதியும் கிடையாது என்று புனிதமிகு அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான். எனவே அவர்கள் காஃபிராக இருந்திருந்தால், நபி அவர்களுடைய பெற்றோர்கள் காஃபிராக இருந்திருந்தால், அவர்களுக்கு எவ்வாறு நபி அவர்கள் ஷஃபாத்து செய்ய கோருவார்கள், எவ்வாறு அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், முழு உலகத்திற்கும் அருளாக, ஷஃபாத்தாக, ரஹ்மத்தாக, ஹிதாயத்தாக, நூறாக, ஒளியாக, எல்லாமாக வந்த ஒரு மனிதரால் அவருடைய தாய் தந்தையர்களை காப்பாற்ற முடியாது. அவருடைய தாய் தந்தையர்கள் அவரை வளர்த்தெடுத்தவர்களை நரகத்தை விட்டும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு நிலை உருவாகுமாயிருந்தால் இந்த நபியால் என்ன பிரயோசனம் என்ற கேள்வி எழும். நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம், நபி அவர்களோடு தொன்று தொட்டு இறுதி வரைக்கும் பகமை பாராட்டி அவர்களோடு எதிர்த்து சண்டையிட்டு வந்த அபூ சுஃபியான், நபி அவர்களுடைய சாச்சா அவர்களுடைய அதாவது நெஞ்சை பிளந்து ஈரல் குலையை அதாவது எடுத்து சப்பி துப்பிய அந்த பெண்மணி, முஆவியா அவர்களுடைய இந்த பெற்றோர்கள், அவர்கள் சுவர்க்கம் செல்கிறார்கள், அவர்கள் சுவனத்தை சுவைக்கிறார்கள், அந்த சுவனத்திலே அவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தீனுக்காக பிறந்து, தீனுக்காக வளர்ந்து, தீனுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு உலகத்தாருக்கே ஒரு அருட்கொடையாக வந்த ஒரு மாமனிதருடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் நரகம் செல்கிறார்கள் என்று சொன்னால் இது மிகவும் கேலி கூத்தான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த முழு விடயத்திலும் நாங்கள் அஹ்லுல் பைத்துகள் எங்களுக்கு அழகான போதனையை காண்பித்திருக்கிறார்கள். எவ்வாறு நாங்கள் இந்த நபியை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சரியான வழிகாட்டலை வழங்கி இருக்கிறார்கள். எனவே ஹக்கை ஹக்காக அறிந்து பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஆலி முஹம்மத் வஅஜ்ஜில் ஃபரஜ். اللهم صل على محمد.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا أبي القاسم المصطفى محمد اللهم صل على محمد وآل محمد وعلى آله طيبين الطاهرين وأصحابه المنتجبين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء والحسن والحسين سيدي شباب أهل الجنة وعلي بن الحسين السجاد ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي اللهم صل على محمد وآل محمد وعجل அன்பார்ந்த சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை அல்லாஹுடைய அச்சத்தை தக்வாவை வாழ்க்கையிலே கடைபிடித்துக் கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். புனிதமிகு அவனுடைய திருநாமங்கள், திரு கலிமாத்துகள், திக்ருகளை நாங்கள் தினமும் ஒவ்வொரு வேளையும் ஓதி அதனை ஞாபகப்படுத்தி இறைவனுடைய ஞாபகத்தில் இருந்து அந்த தக்வாவை நாங்கள் கடைபிடிக்க முயற்சிப்போமாக. நாங்கள் வீட்டிருக்கின்ற இந்த நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் 27ஆம் தேதி அக்டோபர், அதாவது செப்டம்பர் மாதம் 2024ஆம் தேதி முக்கியமான ஒரு நிகழ்வு இஸ்லாமிய உலகத்திலே, குறிப்பாக காசா, பலஸ்தீன், மத்திய கிழக்கு பகுதிகளிலே இஸ்லாமிய எதிர்ப்பு முன்னணி என்கின்ற அந்த வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிகழ்வுதான் சையத் ஹசன் நஸ்ருல்லா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாவீரர், இறைவனை அஞ்சி அடிபணிந்து நடந்த ஒரு மாமனிதர், இறைவனை அன்றி வேறு எந்த ஒரு சக்திக்கும் அஞ்சாத ஒரு அஞ்சா நஞ்சம் கொண்ட ஒரு மனிதர், உலக அநியாயம் செய்கிற, அதாவது உலகத்திலே அடக்கி மக்களை அநியாயம் செய்கின்ற எந்த சக்திக்கும் அடிபணியாமல் தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமித்தி வாழ்ந்த ஒரு மாமனிதர். அவர் வீர மரணம் எய்து ஷஹாதத் நிலையை அடைந்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாமனிதர் இன்றைய காலத்திலே ஒரு நினைவு கூறத்தக்க ஒரு முக்கியமான மனிதராக இருக்கின்றார். இந்த புனித இஸ்லாத்துக்காக, முஸ்லிம்களுக்காக, முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்களுடைய ஒரு நிலத்தை அங்குலத்தை கூட எந்த ஒரு அநியாயக்காரர்களுக்கும் தாரை வார்க்க கூடாது என்ற அடிப்படையில் மிகவும் காத்திரமாக நின்று போரிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட அர்ப்பணம் செய்த ஒரு மாமனிதராக இந்த சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் திகழ்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அதனை நாங்கள் படித்துக் கொள்வது, அந்த மனிதனுடைய வாழ்வின் சரித்திரத்தை ஒரு கணம் நாங்கள் பார்ப்பது, அது உலகத்தில் வாழுகின்ற அனைத்து சுதந்திர மனிதர்களுக்கும், அநீதியை எதிர்க்கின்ற, அட்டூழியத்தை, அக்கிரமங்களை எதிர்க்கின்ற ஒவ்வொரு மனித சமூகத்திற்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாமனிதர் முக்கியமாக அவர் எப்படியான மனிதர்களோடு சகவாசம் கொண்டிருந்தார் என்பதை வைத்துத்தான் அவருடைய வாழ்வு இவ்வாறான ஒரு முக்கியத்துவத்தை கொண்டிருக்கிறது. இமாம் ஹொமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போன்று ஆன்மீக தலைவர் சையத் அலி காமனை அவர்கள், அதே போன்று இமாம் மூசா சதுர், சையத் பாக்கிர் சதுர் போன்ற இஸ்லாமிய உலகின் மறுமலர்ச்சிக்காக அர்ப்பணம் செய்த, தியாகம் செய்த, அந்த எழுச்சி பாதையிலே தங்களை அர்ப்பணித்த மனிதர்களின் ஒரு மாணவனாக, அந்த பயிற்சி பட்டறையிலே வாழ்ந்த ஒருவராக அவர் திகழ்வதன் காரணமாக இந்த ஒரு மனிதரை கண்டு உலகம் அஞ்சுகின்ற, சியோனிச உலகம் அவரை கண்டு பயப்படுகின்ற ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது அவருடைய வாழ்க்கை ஒரு முழுமையாக இறைவனுடைய அருளையும் பரக்கத்தையும் கொண்ட ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருந்தார். தலைவர் என்று சொன்னால் அவர் சுகபோகம் அனுபவித்துக் கொண்டு தாம்பிக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் அல்ல. அந்த போர் களத்தின் நடுவிலே இருந்து வாழ்ந்தவர்.
தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய உறவுகளை தியாகம் செய்து இந்த பாதையிலே அவர் வாழ்ந்து காட்டிய ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் இருக்கிறார்கள். இதனால் அவருடைய சில சிறப்பியல்புகளை, குணவியல்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய பண்பாடு, அஹ்லாக் மிகவும் உயர்ந்த ஒரு நிலையில் இருந்திருக்கிறது. மற்ற மனிதர்களோடு அவருடைய நடத்தை, அவர்களுடைய தொடர்பு, அவர்களோடு அதாவது சமூக உறவாடல் என்பது இந்த மாமனிதருடைய வாழ்க்கையிலே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கின்றது. ஒரு தலைவராக இருந்தாலும், ஒரு சமூகத்தை வழிநடாத்துகின்ற ஒருவராக இருந்தாலும், அவர் வணக்க விடயங்களில், ஆன்மீக விடயங்களில், அல்லாஹுவை நெருங்குகின்ற அந்த விடயங்களில் மிகவும் ஒரு அதாவது முன்னணியிலே அவர் இருந்திருக்கின்றார். இதனால் அவருடைய அங்க அசைவுகளை கண்டு எதிரிகள் பயப்படுகின்ற ஒரு, எதிரிகள் நடுங்குகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை இறைவன் வழங்குகின்ற அவனுடைய மறைமுகமான உதவியை நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கின்றார். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்ற ஒரு அடியானாக தவசுல் செய்து தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய ஒவ்வொரு வாழ்வின் நகர்வை, அதாவது விடயத்தையும் நகர்வையும் முன்னெடுத்து செல்பவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஒரு தலைவராக இருந்தால் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஏற்படுகின்ற அனைத்து இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு முன் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிலே அவருடைய சரித்திரத்திலே இவ்வாறான ஒரு பொறுமை சிகரமாக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஒரு வீரனாக, துணிச்சல் உள்ள ஒரு மனிதனாக, எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடிபாணியாத ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகின்றோம். அவருடைய உயிர் அச்சுறுத்தல் காரணமாக அவருக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் இருக்கின்ற பகுதி மிகவும் ஆபத்தான பகுதி, நீங்கள் அந்த இடத்திலிருந்து சென்று வேறொரு பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு பல தடவை சொல்லப்பட்டது. ஆனால் நான் என்னுடைய இந்த மக்களை விட்டும், இந்த ஜியோனிசத்துக்கு எதிராக போராடுகின்ற இந்த போராளிகளை விட்டும் நான் ஒருபோதும் எங்குமே செல்ல மாட்டேன் என்று அந்த களத்திலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அறிவிலும் ஞானத்திலும் மிகவும் உயர்ந்த ஒரு மனிதனாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு மார்க்க அறிஞராக அவர் இருந்தாலும் உலக அரசியலை, அதே போன்று உலக வல்லாதிக்க சக்திகளின் அவர்களுடைய இராணுவ ரீதியான மற்றும் அவர்களுடைய புலனாய்வுத்துறை ரீதியான அனைத்து விடயங்களிலும் ஒரு ஆத்திரமான ஒரு ஆழமான அறிவை கொண்டிருந்தார் என்று அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஒரு விலாயத் இமாமத் என்கின்ற ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற ஒருவராக இருந்தார். சையத் அலி காமனை அவர்களுடைய அந்த விலாயத்தை மிகவும் முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக, அவருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்த ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஒரே உம்மத், ஒரே சமூகம், இஸ்லாமிய உம்மத் என்ற ஒரே ஒரு நோக்கை கொண்டவராக அவருடைய பார்வை இருந்தது. ஷியா என்று, சுன்னி என்று, வேறு மதத்தினர் என்று எவரையும் பிரித்து பார்க்காத ஒரு பார்வையை கொண்ட ஒரு மாமனிதராக அவர் இருந்திருக்கின்றார். அவர் வாழ்ந்த பகுதிகள் எல்லாம் ஷியாக்கள் இருக்கிறார்கள், சுன்னத்துல் ஜமாத்தினர் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். இந்த எல்லா மனிதர்களும் அவரை நேசிக்கின்ற அடிப்படையிலே அவருடைய நடத்தை அமைந்திருந்தது என்பதையும் அவருடைய சீராவை, அவருடைய சரித்திரத்தை நாங்கள் படிக்கின்ற போது விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இந்த மாமனிதருடைய அந்த முயற்சியின் காரணமாக இன்று எங்களுடைய புனித தலங்கள், ஈராக் போன்ற நாட்டிலே இருக்கின்ற பல புனித தலங்கள் ISIS என்ற அந்த கொடிய அந்த தீங்கிலிருந்து பாதுகாத்து அவற்றை இன்று ஒரு பாதுகாப்பு நிறைந்த இடமாக மாற்றியிருப்பதும், அதே போன்று இன்று அந்த முகாவமா என்று சொல்லுகின்ற அந்த எதிர்ப்பு முன்னணியை வழிநடாத்தி ஜியோனிசத்துக்கு எதிரான அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான, அவர்களுக்கு எதிரான அந்த போராட்டத்திலே மக்களை வழிநடாத்திய அந்த பெருமையும் அவரை சார்ந்து இருக்கின்றது. அதே போன்று அவருடைய தனிப்பட்ட நடத்தையிலே அவர் மிகவும் இளைஞர்களை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அவர்களுடைய விவகாரங்களை கூர்ந்து கவனித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிகவும் கரிசனை கொண்டிருக்கின்றார். அதே போன்று அவருடைய போராளிகளோடு மிகவும் சகவாசம் கொண்டு அந்யோன்யமாக இருந்து இந்த
எழுச்சி போராட்டத்தை அவர் வழிநடாத்தினார் என்பது அவருடைய வாழ்வில் இருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விடயங்களாகும். எனவேதான் இறுதியாக அவர்கள் இந்த பலஸ்தீன் காசா விடயத்திலே கொண்டிருந்த அவர்களுடைய நிலைப்பாடு, நஹ்னு ஷியாத்து அலி இப்னு அபி தாலிப், அவர் சொல்லுகின்றார், நாங்கள் அலி இப்னு அபி தாலிபை பின்பற்றுகின்ற ஷியாக்களாக இருக்கின்றோம். லன் நதகல்லான் பலஸ்தீன், பலஸ்தீனை ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம். வான் ஷாபி பலஸ்தீன், பலஸ்தீன் மக்களை நாங்கள் கைவிட மாட்டோம். ஓ முகத்தசாத்தில் உம்மத்தில் இஸ்லாமியா, இஸ்லாமிய உம்மத்தின் புனிதங்களை ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம். அதற்காக நாங்கள் போராடுவோம். கூலு ராஃபிதா, நீங்கள் எங்களை ராஃபிதா என்று சொல்லுங்கள். கூலு முஜ்ரிமீன், எங்களை குற்றவாளிகள் என்று சொல்லுங்கள். கூலு மா துரீதூன், நீங்கள் விரும்பியதை நீங்கள் சொல்லுங்கள். லன் நத்ருக்க பலஸ்தீன், நாங்கள் பலஸ்தீனை விட்டும் நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள மாட்டோம், கைவிட மாட்டோம் என்று அந்த மாமனிதருடைய எண்ணமும் கோஷமும் அவருடைய உழைப்பும் அமைந்திருந்தது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாமனிதருடைய முயற்சியை, அர்ப்பணத்தை, தியாகத்தை பொருந்திக் கொள்வானாக. அவரோடு உயிர் நீத்த அனைத்து சுஹதாக்களுடைய அந்த தியாகங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. இன்று இந்த இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகியிருக்கின்ற மக்களை அவர்களுடைய அந்த கஷ்டங்கள் துன்பத்தில் இருந்து இறைவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பானாக. இந்த துன்பத்தை, இந்த துயரங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அனைத்து சக்திகளையும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சதிகளை அவர்களுக்கு திருப்பி விடுவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம்.